ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. பொதுவாக இந்த பெரிய ஹீரோஸ் படங்கள் ரிலீஸ் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் தேட்டருக்காரங்களுக்கு கொண்டாட்டம் தான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ. இப்போ நம்ம பொங்கலுக்கு தனுஷ் நடிப்பில் வெளியாக உள்ள கேப்டன் மில்லரும் சிவகார்த்தியின் நடிப்பில் வெளியாக உள்ள அயனாலும் கிளாஷுக்கு தயாராக இருக்கு. இந்த ரெண்டு படமே டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் தான். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் அயலான் ஒரு படி மேலேன்னு சொல்லணும். இதோட கிராஃபிக்ஸ் ஒர்க் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் இந்த படத்தோட கிராஃபிக்ஸை பெருசாக காட்டணும் அப்படிங்கிற ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. இந்த கோவிட் டைம்ஸில் படம் லேட் ஆனதுனால இதோட கிராஃபிக்ஸ் ஒர்க்கும் கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்போ ஒரு வழியாக அயலான் படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. ட்ரெய்லரை பார்க்கும்போது இதோட சிஜி ஒர்க் சூப்பராக இருக்கு. அட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் டெக்னிக்கலாகவும் மேக்கிங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் தனுஷோட ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம். ஸோ இந்த ரெண்டு படங்களும் எதிர்பார்ப்பை ஜாஸ்தி படுத்திருக்கு. ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு படமும் ஜெயிக்கணும். முக்கியமாக அயலான் ஜெயிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஏலியன் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ரேர். ஸோ அதை ஒருத்தர் ஒரு விஷயம் கொண்டு வராரு அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை பாராட்டி ஆகணும். ஸோ பொறுத்து பார்க்கலாம் கேப்டன் மில்லரா இல்லை அயலான். நீங்கள் எந்த படத்துக்கு முதல்ல போவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.